குட் மார்னிங், வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபோட்டோஃபிசிக்கல் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஃபோட்டோகெமிக்கல் ப்ராசஸ் அதை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த ஃபோட்டோகெமிக்கல் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய டயக்ராம் ஜப்லான்ஸ்கி டயக்ராம். இந்த டயக்ராமை வரைஞ்சிட்டாலே என்னென்ன ஃபோட்டோகெமிக்கல் ப்ராசஸ்லாம் நடக்குது, அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா ஃப்ளோரசன்ஸ்னால் என்ன, பாஸ்பரசன்ஸ்னால் என்ன. ஓகே, இப்போ இதான் சோர்ஸ் லைட் ரேடியேஷனை எமிட் பண்ணுது, ஃபோட்டான்ஸ். இட் இஸ் emitted in the form of photons, light packets, quantas called photons நம்ம சொன்னோம். இது இந்த சாம்பிளில் உள்ள மாலிகுல்ஸில் உழுது. இந்த லைட் இந்த ஃபோட்டான் இஸ் அப்சார்ப்டு பை த மாலிகுல், ரைட்டு. இந்த மாலிகுல் இந்த ஃபோட்டானை வாங்கிடுது. அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ what happens when light is observed by a molecule. ஓகே, அதாவது ஜப்லான்ஸ்கி டயக்ராம் பார்க்க முன்னாடி நம்மளுக்கு வாட் இஸ் சிங்லெட் ஸ்டேட்னா என்ன, வாட் இஸ் கால்டு ட்ரிப்ளெட் ஸ்டேட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக நம்ம இதை பார்க்குறோம். வாட் ஹேப்பன்ஸ் when light is observed by a molecule. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எத்திலீன் மாலிகுல் எடுத்துக்கோங்க. அதில் என்ன இருக்குன்னா, ஒரு பை பாண்ட் இருக்கும். அப்போது there are 2 பை எலக்ட்ரான். ஒரு பாண்டுன்னா 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ பை பாண்ட். அதுக்கு அக்கார்டிங் டு மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரினா பை பாண்டுன்னு இருந்துச்சுன்னா பை ஸ்டார் ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டல் இருக்கும். ஸோ பாண்டிங் ஆர்பிட்டல் பை ஸ்டார். இப்போ இதில் இந்த 2 எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த பை பாண்டிங் ஆர்பிட்டாலில் இருக்கும். அப்போ தே ஆர் பேர்டு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பின் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்பின் அப் அப்படின்னா ப்ளஸ் ஆஃப், ஸ்பின் டவுன்னா மைனஸ் ஆஃப். அப்போ இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 0 வந்துடும். பிறகு இந்த ஸ்பின் மல்டிசிபிலிட்டி தான் சிங்லெட்டா ட்ரிப்ளெட்டான்னு சொல்லக்கூடியது. அப்போ 2s + 1 தான் இந்த ஃபார்முலா டு கால்குலேட் த ஸ்பின் மல்டிசிபிலிட்டி. அப்போது 2 × 0 + 1 சிங்லெட் ஸ்டேட். அதே இது பார்த்தீங்கன்னா when light falls on the molecule, when the molecule is irradiated with the light radiation, என்ன ஆகுதுன்னா one of the electron is promoted to the excited pi star orbital, antibonding orbital. அதில் நோ சேஞ்ச் இன் ஸ்பின், அப்படியே இது இங்கே மேலே போயிடுது, இந்த ஸ்பின்னில் சேஞ்ச் ஆகாமல். ஸோ திஸ் இஸ் அகைன் சிங்லெட் ஸ்டேட் S1. ஆனால் இது எக்ஸைட்டட், திஸ் இஸ் கிரவுண்ட் ஸ்டேட், திஸ் இஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட், பட் த ஸ்பின்ஸ் ஆர் பேர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா டியூ டு இன்டர்சிஸ்டம் கிராசிங், அடுத்து இட் ரீஅரேஞ்சஸ் இந்த ஸ்பின் ஏன்னா இது அன்ஸ்டேபிள். ஸ்டேபிள் ஆகிறதுக்காக நம்மளுக்கு என்ன ஆகுது, ஸ்பின் அப் ஆகுது ரெண்டுமே. அப்போ இந்த டோட்டல் ஸ்பின், அப்போ திஸ் இஸ் அனதர் எக்ஸைட்டட் ஸ்டேட், திஸ் இஸ் கிரவுண்ட் ஸ்டேட், திஸ் இஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஆன் இன்டர்சிஸ்டம் கிராசிங் it becomes triplet excited state T1. இது ஏன் ட்ரிப்ளெட் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா 3 இதில் 3ன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா S = +1/2 +1/2. ஏன்னா இது 1/2 ஸ்பின் அப், இது ஸ்பின் அப், +1/2 = 1. therefore 2 × 1 + 1 3ன்னு வந்துடும் ட்ரிப்ளெட் ஸ்டேட். அதனால தான் இதை ட்ரிப்ளெட் ஸ்டேட் சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஜப்லான்ஸ்கி டயக்ராம் வரையும்போது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எ ட்ரிப்ளெட் ஸ்டேட் இஸ் மோர் ஸ்டேபிள். ஏன்னா இதுதான் திஸ் எக்ஸைட்டட் ட்ரிப்ளெட் ஸ்டேட் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் சிங்கிள் ஸ்டேட். அது என்ன காரணம் அப்படின்னா, பிகாஸ் இன் சிங்லெட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா the electrons are paired-ஆக இருக்குது. the electrons are paired, causing inter-electronic repulsion இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அன்ஸ்டேபிள். அதே இதில் பார்த்தீங்கன்னா இன் ட்ரிப்ளெட் ஸ்டேட் the electrons are unpaired, therefore lesser inter-electronic repulsion. அதனால் this is more stable than this triplet state is more stable than singlet excited state.
ஓகே. இப்போ நீங்கள் அக்கார்டிங் டு குரோத்தஸ் டிராப்பர் லா படி பார்த்தீங்கன்னா, those molecules absorbed light can only undergo photochemical reactions. அதாவது மாலிகுல்ஸ், எந்த மாலிகுல்ஸ் வந்து லைட்டை வந்து அப்சார்வ் ஆகுதோ அந்த மாலிகுல் தான் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போய் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணும், இன்டியூஸ் பண்ணும். ரைட்டா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் டூ ஆப்ஷன்ஸ். இப்போ லைட்டை வந்து இது உறிஞ்சிருச்சு, இந்த மாலிகுல் வந்து லைட்டை உறிஞ்சிருச்சு, ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் ப்ராடக்ட் கிடைக்குது, ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் போகுது. இன்னொரு இது என்ன அப்படின்னா, இட் இஸ் அதாவது ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் போகாது. இது அப்போ போகாமல் ப்ராடக்ட் கொடுக்காம ஃபோட்டோ ஃபிசிக்கல் ப்ராசஸ்க்கு போகுது. அதுதான் வந்து ஜப்லான்ஸ்கி டயக்ராம். ஓகே. ஸோ வாட் ஆர் த வேரியஸ் ஃபோட்டோகெமிக்கல் சேஞ்சஸ்? நம்ம ஏற்கனவே ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், குவாண்டம் ஈல்டு, ப்ரைமரி ப்ராசஸ், செகண்டரி ப்ராசஸ், இதெல்லாம் வந்து ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஃபோட்டோகெமிக்கல் ப்ராசஸில் நம்ம பார்த்துட்டோம். இன் திஸ் கிளாஸ் வில் ஸ்டடி more on photophysical process that is depicted in Jablonski diagram. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, not all the light absorbed molecules, இந்த லைட் அப்சார்வ் ஆகிருக்குது, இந்த மாலிகுல் வந்து இந்த மாலிகுல் லைட்டை அப்சார்வ் ஆகி ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உட்படுது. ஆனால் இது பார்த்திங்கன்னா லைட்டை அப்சர்வ் பண்ணுது, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது, ஆனால் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உட்படாது. பட் ஆனால் அதுக்கு பதிலாக ஃபோட்டோகெமிக்கல் ப்ராசஸ் போகுது. அதைத்தான் இது சொல்கிறாங்க. ஸோ ஹவவர் நாட் ஆல் த லைட் அப்சர்வ்டு மாலிகுல்ஸ் அண்டர்கோ ரியாக்ஷன்ஸ், they involve physical process, physical photophysical changes as depicted as shown in Jablonski diagram. ஸோ ஜப்லான்ஸ்கி டயக்ராம் வந்து ஒரு முக்கியமான டயக்ராம். இட் எக்ஸ்பிளைன்ஸ் அல்லது இட் டெபிக்ஸ் த வேரியஸ் ஃபோட்டோகெமிக்கல் ப்ராசஸ் அண்டர்கான் பை ஆக்டிவேட்டட் மாலிகுல், ஃபோட்டோ ஆக்டிவேட்டட் மாலிகுல். அதாவது ஏ ஸ்டார் மாலிகுல் என்ன ஆகுது, என்னென்ன ஃபோட்டோகெமிக்கல் ப்ராசஸ்லாம் போகுது. அதனால தான் நம்மளுக்கு ஃப்ளோரசன்ஸ், இது வந்து ஆக்சுவலாக எக்ஸைட் அப்சார்பன்ஸ் ஆஃப் லைட் ரேடியேஷன் இங்கே உளுந்து எஸ்ஸிலேருந்து எங்கே போகுது, S1க்கு போகலாம் அல்லது S2க்கு போகலாம். வில் சி. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளோரசன்ஸ், இதில் வந்து பாஸ்பரசன்ஸ், இது வந்து சிங்லட் கிரவுண்ட் ஸ்டேட், இது சிங்லட் ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், சிங்லட் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், இது ட்ரிப்ளட் எக்ஸைட்டட் ஸ்டேட், இது வந்து இன்டர் சிஸ்டம் கிராசிங். வில் எக்ஸ்பிளைன் ஃபர்தர். இந்த படத்தை முதல் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் ஃபியூ ஸ்லைட்ஸில் வி வில் எக்ஸ்பிளைன் த டயக்ராம். இந்த படத்தை பார்த்தே நம்ம கதை சொல்லிடலாம். அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். ஸ்டெப் 1, தெர் ஆர் 2 ஸ்டெப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன நடக்குது அப்படின்னா, வென் லைட் ஃபால்ஸ் ஆன் எ மாலிகுல், இட் அப்சார்ப்ஸ் அண்ட் பிகம் எக்ஸைட்டட். இங்கே போயிடுது. அதாவது என்ன நடக்குதுன்னா, வென் லைட் ஃபால்ஸ் ஆன் எ மாலிகுல், அந்த லைட்டை உறிஞ்சி இது என்ன செய்யுது, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு 1க்கு போகலாம் அல்லது 2க்கு போகலாம், டிபெண்டிங் அப்பான் த எனர்ஜி ஆஃப் தி இன்சிடென்ட் லைட் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா S1க்கு போகும். இன்சிடென்ட் லைட்டினுடைய எனர்ஜி வந்து கூட இருந்துச்சுன்னா இது வந்து என்ன செய்யும், S2 லெவலுக்கு போகும், டிபெண்டிங் அப்பான் த வேவ் லெங்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் லைட். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து சிம்பிளாக இட் இஸ் எக்ஸ்பிளைன் இன் ஈக்குவேஷன் ஃபார்ம். எஸ் சிங்லட் ஸ்டேட் அப்சார்ப்ஸ் ஃபோட்டான். இட் என்ன செய்யுது, இட் அண்டர்கோஸ் டிரான்சிஷன் ஃப்ரம் S0 to S1 ஆர் S2, எனர்ஜியை பொறுத்து இருக்குது. அடுத்து ரெண்டாவது வந்து என்ன நடக்குது, ஸ்டெப் 2ல் என்ன நடக்குதுன்னா, ஃப்ரம் S2 இங்கே வந்து நம்ம இதில் வச்சா இதில் இருந்தால் இதில் இருக்குதுன்னு வச்சுக்கணும். நம்ம S2க்கு வந்து எக்ஸைட் ஆகி போயிடுது. இந்த மாலிகுல் இஸ் எக்ஸைட்டட் டு S2 எக்ஸைட்டட் லெவல். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஃப்ரம் S2 இட் அண்டர்கோஸ் இன்டர்கன்வர்ஷன், இட் அண்டர்கோஸ் டிரான்சிஷன் டு S2 to S1. S2லேருந்து இட் அண்டர்கோஸ் டிரான்சிஷன் அல்லது இட் ஜம்ப்ஸ் ஃப்ரம் S2 to S1 கால்டு
This is called internal conversion. By means of it occurs, this internal conversion takes place by means of non-radiative process. அதாவது this process is a non-radiative process. ஏன்னா collisions of these excited molecule with the other unexcited molecule collision ஆகி என்ன ஆகுது, the molecule loses the excess energy as heat. the excess energy வந்து ஹீட்டாக மாறிடுது. ஓகே, ஸோ என்ன ஆகுது, by means of non-radiative process due to collisions with the other molecules dissipating the excess energy. இங்கேருந்து இங்கே excess energy S2, இந்த excess எனர்ஜியை என்ன செய்யுது, as heat கொடுத்துருது. இப்போ நம்மளுக்கு என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து S0லேருந்து S2க்கு போயிடுது, அல்லது S3க்கு போகுது, S3லேருந்து S2லேருந்து S1க்கு வருது. ரைட்டா, அதை நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம இங்கே இருக்குது, இந்த மாலிகுல் வந்து S1 ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஃப்ரம் S1 there are 2 ப்ராசஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த வழியாக நடக்கலாம், அல்லது இந்த வழியாக போய் இந்த இது நடக்கலாம். ஸோ இது ஒரு ப்ராசஸ் அல்லது இது ஒரு ப்ராசஸ். அப்போ there are 2 process as shown in the figure. இப்போ ஃப்ரம் S1 நம்ம இங்கேருந்து S0லேருந்து S2க்கு போயிட்டு S1ல் நிற்கிறோம். ஃப்ரம் S1 it undergoes transition to S0. அதாவது S0லேருந்து S1க்கு it undergoes transition. It is accompanied by emission of light. It is accompanied by emission of light, h nu 2. ஏன்னா அந்த எனர்ஜி வந்து குறைஞ்சிருது. இந்த எனர்ஜி வந்து கூட h nu 1, the frequency for excitation வந்து h nu 1. இங்கே வந்து இந்த emitted light frequency, the frequency of the emitted light is nu 2 only, குறைஞ்சிருது. ஏன்னா இந்த எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக டிசிபேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் the transition involves the transition from S1 to S0 is called fluorescence. இப்போ அடுத்து பாருங்க, இதில் இருந்து இங்கே போச்சு, அதுக்கு பதிலாக S1, from S1 it undergoes transition to T1, ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போகுது. இது பாருங்கள் ஸ்லைட்லி ஹையர் எனர்ஜியாக இருக்குது. ட்ரிப்ளட் ஸ்டேட் இஸ் மோர் ஸ்டேபிள். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, பை மீன்ஸ் ஆஃப் இன்டர் சிஸ்டம் கிராசிங். சிஸ்டம் இது ஒரு சிங்லெட் சிஸ்டம், இது ட்ரிப்ளட் சிஸ்டம். அதனால் இன்டர் சிஸ்டம் கிராசிங் ஃப்ரம் S1 it undergoes transition to T1 stable state. This transition process is called inter system crossing. இதுவும் பார்த்தீங்கன்னா it occurs by means of non-radiative process due to collisions with the other molecules dissipating the energy as heat. நம்மளுக்கு non-radiative process. அடுத்து from T1 இங்கே இருக்குது, from T1 it involves transition to S0. This is accompanied by emission of light h nu 3. The emitter light, the energy of emitter light is h nu 3. This the transition which involves from T1 to S0, அதாவது triplet state to singlet ground state, அது வந்து called phosphorescence. இந்த transition வந்து நம்ம the emission of light is called phosphorescence. Okay, from the Jablonski diagram இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, there are 2 major types of processes. இது அடிக்கடி கேட்பாங்க. there are how many types of photophysical processes அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are 2 radiative process, non-radiative process. ஒன்று வந்து radiative process, இன்னொன்று வந்து non-radiative process. In radiative process there are 2 types. நல்லா கவனிச்சுக்கோங்க. in radiative process there are 2 types, fluorescence, phosphorescence. நம்ம ஏற்கனவே in Jablonski diagram we have studied. In non-radiative process there are
two types, internal conversion and inter-system crossing. Let us discuss the differences between fluorescence க்கு phosphorescence க்கு என்ன வித்தியாசம். Both are radiative process. நான் பாருங்க, both are radiative process, both emit light radiation. Fluorescence னா என்ன அப்படின்னா the transition from singlet first excited state to singlet ground state with the emission of light. இது வந்து பார்த்தீங்கன்னா triplet, it involves transition from triplet to ground singlet state with the emission of light. Okay, இந்த இது பார்த்தீங்கன்னா fluorescence occurs immediately, உடனே நடக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நடக்கும். ஏன்னா பிகாஸ் சிங்லெட் டு ட்ரிப்ளெட் ஸ்டேட்டுக்கு போகணும். அது வந்து ஸ்லோ ப்ராசஸ், சிங்லெட் டு இன்டர் சிஸ்டம் கிராசிங். அதனால் வந்து திஸ் இஸ் கால்டு இன்ஸ்டன்ட் எமிஷன். இது வந்து டிலேட் எமிஷன். பாஸ்பரசன்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு டிலேட் எமிஷன். இட் அக்கர்ஸ் இன் அபவுட் 10⁻⁸ செகண்ட். ரொம்ப ஷார்ட் டைமில் உடனே நடந்துடும். இது பார்த்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் in about 10⁻³ செகண்ட். இது வந்து 0.0000ன்னு போயிட்டே இருக்கும். இது 0. அப்போ வந்து இது வந்து ஷார்ட் டைம், இது வந்து லாங் டைம். இட் இன்வால்வ்ஸ் transition from S1 state to S0. This is a fast process. This transition is a fast transition. இது வந்து it involves transition from triplet state to ground singlet state. This is a slow process. ஏன்னா this is forbidden transition. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, this transition is forbidden, this transition is allowed. The transition from S1 to S0 is allowed. அடுத்து பார்த்தீங்கன்னா once radiation stopped, நம்ம ரேடியேஷன் இருக்குந்தட்டிக்கு தான் அந்த ஃப்ளோரசன்ஸ் இருக்கும். it disappears once irradiation stopped. இது வந்து மறைஞ்சிரும். ஒன்ஸ் நம்ம லைட் சோர்ஸ் எடுத்துட்டோம்னா அது மினிராது. நீங்கள் பார்க்கலாம், நம்ம வந்து ரோட்லலாம் வந்து கிலோமீட்டர் எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க. நம்ம வந்து காரில் வந்து பின்னாடி வந்து ஃப்ளோரசன்ட் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. லைட் அடிக்கும்போது அந்த வெளிச்சம் தெரியும், கார் போகுது அப்படின்ட்டு. அதே இது அப்படி கிடையாது. இட் அக்கர்ஸ் ஈவன் ஆஃப்டர் இர்ரேடியேஷன் ஸ்டாப். நம்ம ஈவன் இஃப் தெர் இஸ் நோ இர்ரேடியேஷன், இது வந்து மினுரும். இட் கிவ்ஸ் பாஸ்பரசன்ஸ். அதுதான் வந்து. அப்போ இந்த ரெண்டுமே கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஃப்ளோரசன்ட் பாஸ்பரசன்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா எழுத தெரியணும் உங்களுக்கு. போத் ஆர் ரேடியேட்டிவ் ப்ராசஸஸ் ஒன்லி. கம்பேரிசன். இது வந்து ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வேற்றுமைகள். 5 வேற்றுமைகள் நம்ம பார்த்தோம், 5-6 வேற்றுமைகள் நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து ஒற்றுமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா போத் அக்கர்ஸ் டியூ டு ரேடியேட்டிவ் ப்ராசஸஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா தி எனர்ஜி ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் கிரேட்டர் தேன், அப்சார்ப்ஷனோட எனர்ஜி வந்து கிரேட்டர் தேன் ஃப்ளோரசன்ஸ். H⁻₁. நீங்கள் அந்த இஃப் யூ லுக் அட் ஜப்லான்ஸ்கி டயக்ராமை நீங்கள் பார்த்தீங்கன்னா H⁻₁ வந்து கூடுதலாக இருக்கும், கிரேட்டர் தேன் H. இது வந்து தி எனர்ஜி ஆஃப் அப்சார்ப்ஷன். இது வந்து எனர்ஜி ஆஃப் எமிஷன் டியூ டு ஃப்ளோரசன்ஸ். இது வந்து H⁻₃. இது லெஸ்ஸாக இருக்கும். இட் இஸ் டியூ டு லாஸ் ஆஃப் சம் பார்ட் ஆஃப் எனர்ஜி due to internal conversion or inter-system crossing, dissipating the energy as heat. அதனால் வந்து the emitted energy is less than the absorbed energy. emitted energy வந்து லெஸ்ஸாக இருக்குது. இது கேட்பாங்க அடிக்கடி காம்படிட்டிவ் எக்ஸாமில், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா there are 2 non-radiative process நம்ம பார்த்தோம். there are 2 non-radiative processes, internal conversion, inter-system crossing. இது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it involves transition from S2 to S1. it involves internal conversionனா S2லேருந்து S1க்கு வர்றது, ரைட்டா. இது வந்து இன்டர் சிஸ்டம்னா it involves transition from
first excited singlet state to triplet state. ஓகே, அப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கன்வர்ஷன் வந்து ஃபாஸ்ட் ப்ராசஸ். ஏன்னா S2 இட் இஸ் அலவுடு, இட் இஸ் த டிரான்சிஷன் இஸ் அலவுட். அதனால் இட் அக்கர்ஸ் இன் ஃபாஸ்ட் ப்ராசஸ். இட் இல் அக்கர்ஸ் இன் அபவுட் 10⁻11 செகண்ட். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துடும். அதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஃப்ளூரசன்ஸ் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஸ்லோ ப்ராசஸ். இட் இன்வால்வ்ஸ் டிரான்சிஷன் ஃப்ரம் S1 to T1. அடுத்து திஸ் டிரான்சிஷன் from singlet to triplet is forbidden. அதனால் பார்த்தீங்கன்னா this is a slow process. It occurs in about 10⁻³ second. both are, இதில் வேற்றுமைகள் பார்த்தோம். ஒற்றுமைகள்னால் both are non-radiative process. அடுத்து the energy is dissipated in both the process. The energy is dissipated through collisions with the other molecules, with the other நார்மல் மாலிகுல்ஸ். எக்ஸைட்டட் மாலிகுல் வந்து என்ன ஆகுது, கொலைட் ஆகி கொஞ்சம் எனர்ஜி வந்து லூஸ் பண்ணிடுது அஸ் ஹீட் எனர்ஜி. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.